இந்தியா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. மொதல் மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து நடக்க போகுது. அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து முன்னாடியே வந்து விற்றுட்டாங்க. பட் இருந்தாலுமே மீதி டிக்கெட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் டே பை டேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் டிக்கெட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7:30 மணிக்கு வந்து டிக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 12:30 மணிக்கு தான் அந்த டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் வந்து முடியும். டிக்கெட்ஸ் வந்து என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபா, 400 ரூபா, 1000 ரூபா. 1000 ரூபான்றது கேஎம்கே டெரஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இருந்தாலும் 200 ரூபான்றது வந்து இவங்க ப்ராக்டிஸ் செஷன் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் நின்று பார்க்கலாம். அது ப்ராக்டிஸ் செஷனை மட்டும் தான் வந்து பார்க்கலாம். ஆனால் கேஎம்கே டெரஸ்ன்றது அவங்க பெவிலியன் திரும்பி போகிறது வர்றது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி நிறைய செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் நம்ம ஹோம் டவுன் பிளேயர் அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எப்படி விளையாடுவ போகிறாரு, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவர் விக்கெட் நிறைய எடுப்பாரா அப்படின்றது நிறைய பங்களிப்பு வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இருந்தாலும் சென்னை ரசிகர்கள் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. அதாவது T20 வேர்ல்ட் கப் இருக்குல்ல, இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் எதுவுமே வந்து நடக்கலை. இந்தியா வெர்சஸ் எந்த டீம் கூடயும் நடக்கலை, பங்களாதேஷ் கூட தான் வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ அதனால் இது ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடிப்பார். நான் சொல்கிறத நோட் பண்ணிங்க. கண்டிப்பாக விராட் கோலி செஞ்சுரி அடிப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரவிச்சந்திரன் அஸ்வின் இதில் 5 விக்கெட்டை வந்து எடுக்க போகிறாரு அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்கள் எத்தனை விக்கெட் அவர் எடுப்பார் அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரீஸை இந்தியா தான் வந்து கண்டிப்பாக வின் பண்ணாங்க. அதையும் நான் வந்து அடித்து சொல்லுவேன். ரோஹித் சர்மா தலைமையில் கண்டிப்பாக வந்து இந்தியா இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணும். விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிப்பார். ரவிச்சந்திரன் அஸ்வின் 5 விக்கெட் எடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது இல்லை இதுதான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.